ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி உங்களுக்கு வந்து ஆர்மி டிஃபென்ஸ் செக்டார்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இவ்வளோ நாளாக நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏன் உங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இதனுடைய எக்ஸாமினுடைய குவாலிஃபிகேஷனே பேசிக்காக 12th பாஸ் ஆகிறது தான் சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். ஸோ ஹையர் செகண்டரி நம்ம போது 12th பாஸ் ஆனாலே போதுங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம் வந்து 12th பாஸ் ஆனவங்களே எழுதலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாருமே 12th பாஸ் ஆனவங்க தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை சேர்ந்தவங்களுக்கும் யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது இப்போ எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd December 2019 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2020 10th January தான் லாஸ்ட் டேட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு டயர் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா March 2020. ஆனால் மார்ச்ன்னும் போது கொஞ்சம் தள்ளி கூட போகலாம் டேட் மேபி. ஆனால் வந்து இவங்க வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்கிறது March 2020. ஸோ டயர் 1 எக்ஸாம் வந்து 16th 27th நடந்து முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்க, ரிட்டன் தான், எழுதுறது தான், பேப்பர் பென் மோடில் எழுதுறது தான். 28th June 2020 அன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியோடைய சிஹெச்எஸ்எல்லுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹100 ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் who belongs to general and ஓபிசி கேண்டிடேட். அதாவது ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும். பிசி எம்பிசிலாம் நம்ம சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில், அவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஓபிசி. அதுக்கப்புறமா ஜென்ரல், இந்த மாதிரி ஓசி கேட்டகரின்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஜென்ரலில் வருவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் ₹100 ஃபீஸ் வந்து ₹100. ஆனால் கேர்ள்ஸ் ஃப்ரீ. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் ஃப்ரீ. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தால் எல்லாருக்குமே என்னதாங்க ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இப்போ சொன்னேன்னு தெரியுதா? உங்களுடைய சிஸ்டர்ஸ் மேபி இருக்கலாம், அவங்க வந்து 12th முடிச்சிருக்கலாம், அவங்கள கூட நீங்கள் அப்ளை பண்ண சொல்லலாம். அவங்களுக்குலாம் ஃபீஸ் இதுக்கு ஃப்ரீ தான். ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் வந்து அவங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குன்னா, போஸ்டல் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்கும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்கும், லோயர் டிவிஷனல் கிளர்க் இருக்கும், கோர்ட் கிளர்க் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கிளரிக்கல் லெவல் போஸ்டிங்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக உனக்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீ நிர்வகிக்கக்கூடிய திறமை என்ன அதுதான் பார்ப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாவெல்லாம் நீ என்ட்ரி பண்ணணும், அவ்வளோதான். கொடுக்குற தகவலை நீ சிஸ்டமில் என்ட்ரி பண்ண போகிற. லோயர் டிவிஷனல் கிளர்க்னா கிளரிக்கல் லெவல் போஸ்டிங் தான். ஒவ்வொரு சென்ட்ரல் யூனியன் மினிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் கிளர்க் லெவல் தேவை. அந்த கிளர்க் லெவல் போஸ்டிங்கை தான் வந்து இவங்க ரிக்ரூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ட் கிளர்க். இந்த கோர்ட் கிளர்க் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கோர்ட் கிளர்க் வந்து வந்திருக்கு. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து கோர்ட் கிளர்க் வந்திருக்கு. இதுவரைக்கும் கோர்ட்டில் வந்து கிளர்க்கை வந்து தானாகவே ரெக்ரூட் பண்ணாங்க. அங்கே எக்ஸாம் வச்சு ஒரு ஜட்ஜே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இந்த முறை தான் கோர்ட் கிளர்க்கை எதில் சேர்த்துருக்காங்க? எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல வந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்றது வந்து இந்த வருஷத்துக்கான வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு டேட்லாம் அப்ளை பண்ண முடிச்சிட்டோன்னே தான் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 5789. அதாவது 2018-19 எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுடைய வேகன்சி வந்து 5789. அதோடைய லோயர் டிவிஷனல் கிளர்க்கில் எவ்வளோ 1855, போஸ்டல் அசிஸ்டன்ட்டில் 3880, அண்ட் தென் டிஇஓ வேகன்சி வந்து 54. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேகன்சி சேர்த்தே 5789 தான். 2016 இருந்தே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்னுடைய வேகன்சி கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் வருது, எங்கேயுமே குறையல. ஓகேங்களா, அதிகரிச்சுட்டு தான் வருது. ஆனால் இந்த முறை கோர்ட் கிளர்க்கை சேர்த்துருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த 5789 தாண்டி தான் வேகன்சி வரப்போகுது. ஓகேங்களா, அதாவது வேகன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது கோர்ட் கிளர்க் சேர்ந்துருக்கிறதால. மேபி ஒரு 7000 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் சிலபஸ். அது வந்து ஃபஸ்ட்டு டயர் மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டயரில் என்ன இருக்க போதுன்னா, நம்ம நார்மலாக எல்லாருமே ரிஸ்க் எடுத்து படிக்கிற ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட் தாங்க இருக்க போது. இந்த 4 சப்ஜெக்டில் 25 கேள்வி கேட்க போகிறாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்குன்றதுனால 25 கேள்விக்கு 50 மார்க். டோட்டலாக 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரப்போகிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் இந்த கேள்வி 100 கேள்வி நீங்கள் எழுதணும். அதுக்கு 200 மார்க் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். 100னா 100மே எழுத போகிறது இல்லை. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேள்வி அட்டன் பண்ணால் போதுமோ அதை அட்டன் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 65 கேள்வி கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் பிரகாசமாக இருக்குது. அதை டயர் 2 போயிடுவீங்க. டயர் 2 ஒன்றுமே இல்லைங்க, வெறும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பென் மோட். அழகாக நம்ம எஸ்ஏ எல்லாம் எழுதுவோம் பாருங்கள் ஸ்கூல் டேஸில், அந்த மாதிரி எஸ்ஏவும்
லெட்டரும் தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜினுடைய சிலபஸ். அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டியூட் சென்னை ஐஏஎஸ் அகாடமியும், முப்படை ட்ரைனிங் அகாடமியும் நீங்க அணுகலாம். இதுக்கு அட்மிஷன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ரெகுலர் கிளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நடக்கும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். டெய்லியும் வீக்லி என்னென்ன போதோ அந்த வீக்லி டெஸ்ட் வந்து அந்த வீக்கோட எண்ட்லேயே நடந்துரும். நெக்ஸ்ட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற பீப்புள்ஸ் கண்டிப்பாக வந்து தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேரலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.